இட்லிக்கு குருமா வைக்கலாம் பாருங்கள். எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு போட்டுக்கலாம், பெரிய வெங்காயம் போட்டு அது கூடவே வரமிளகாய் கருவேப்பிலை போட்டு அது கூடவே 2 பச்சை மிளகாய், பிரிஞ்சி இலை, அன்னாச்சி முக்கு இதெல்லாம் போட்டு 3 தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வணங்குறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் போட்டு தேங்காய், பொட்டுக்கடலை, பூண்டு, பட்டை, சோம்பு எல்லாம் போட்டு குருமாவை கரைச்சிக்கலாம். சோம்பு, பட்டை போட்டு இது கூடவே மஞ்சத்தூள் போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. இதை குருமா ஊற்றிக்கலாம். கடலை, கொத்தமல்லி தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொஞ்சம் சிக்கன் பொடி போட்டு நல்லா கொதிக்கிட்டு அதை இறக்கி வச்சுக்கலாம். கொத்தமல்லி தலை ஊதி இறக்கி வச்சுக்கலாம். குருமா ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம். நீங்களும் நேற்று ஆட்டி வச்சது நல்லா குளிச்சிருச்சு. இட்லி ஊற்றிட்டேன். இட்லி வேகட்டும், மூடி வச்சிடலாம். ரெடி ஆயிடுச்சு. குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.